இன்றைய ஆன்மீக தகவல். எந்த ஒரு செயலை செய்வதற்கும் விநாயகப் பெருமானுடைய அருள் வேண்டும், குலதெய்வத்தினுடைய அருள் வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக மூல பரம்பொருளான நமசிவாயனுடைய, அதாவது சிவபெருமானுடைய அருள் நமக்கு வேண்டும். நமக்கு இந்த வாழ்விலே எல்லா விதத்திலும் நற்பலன்களை பெற்று வாழ்வதற்கு சிவபெருமானுடைய அருள் என்பது மிக 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 முக்கியமானது. ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா என்று சாதுக்கள் எல்லாம் அடிக்கடி சொல்வதை கேட்டிருக்கலாம். இந்த 5 எழுத்து மந்திரத்துக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நமக்கு அருள்கின்ற வல்லமை உண்டு. சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் என்றில்லை, சிவபெருமானுடைய மந்திரம் இந்த நமசிவாய வாழ்க என்கின்ற இந்த மந்திரத்தை நாள்தோறும் 24 மணி நேரத்திலே நமக்கு எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அந்த நேரங்களிலே எல்லாம் இந்த ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தாலே போதும், நமக்கு வெற்றிகள் எல்லாம் தேடி வரும். சாதுக்கள் முக்தியை நோக்கி பயணத்தை செய்து கொண்டிருப்பவர்கள், அவர்களுக்கு இந்த லௌகீக உலகிலே எதுவுமே தேவையில்லை. அவர்களுடைய நோக்கம் எல்லாம் சிவனுடைய திருவடியை பற்றி கொண்டு பிறவியில்லா பெருவாழ்வு பெறுவது ஒன்றே சாதுக்களுடைய லட்சியம். ஆகவே சாதுக்கள் எல்லோரும் இந்த பிறவியில்லா பெருவாழ்வை பெறுவதற்காக ஓம் நம சிவாயா என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். பிறவியில்லா பெருவாழ்வையே தருகின்ற அந்த மந்திரமானது லௌகீக வாழ்வையிலே நமக்கு வேண்டியவற்றை தராதா? ஆகவே இந்த ஓம் நம சிவாயா என்ற மந்திரத்தை நாள்தோறும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த சிவநாம ஜபம் என்பது யம பயத்தை போக்கும். அதாவது மார்க்கண்டேயனுடைய கதை நம்ம எல்லோருக்கும் தெரியும். மார்க்கண்டேய மகரிஷியினுடைய தாயார் வெகு காலமாக அந்த தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை. குழந்தை பேருக்காக சிவபெருமானை வணங்குகின்றார்கள். சிவபெருமான் மார்க்கண்டேயனுடைய தாயாரின் பக்திக்கு மெச்சி நேரிலேயே வந்து வரம் தருகின்றார். அப்போது உனக்கு எப்படிப்பட்ட குழந்தை வேண்டும்? ஆயுள் அற்பமாக இருந்து மிகப்பெரிய அறிவாளியாக ஞானஸ்தனாக இருக்க வேண்டுமா, அல்லது முட்டாளாக இருந்து 100 வருடம் வாழ வேண்டுமா என்று கேட்கின்றார் சிவபெருமான். மார்க்கண்டேயனுடைய தாயார் சிவபெருமானிடம் முட்டாளாக 100 வருடம் வாழ்வதை விட நல்ல புத்திவானாக ஞானஸ்தனாக 16 ஆண்டுகள் இருந்தாலும் போதும், ஆகவே எனக்கு அப்படிப்பட்ட குழந்தை தான் வேண்டும் என்று கேட்கின்றார். சிவபெருமானும் வரத்தை அளித்து விடுகின்றார். மார்க்கண்டேயர் பிறக்கின்றார், மிக அற்புதமாக வளர்கின்றார். சிறு வயதிலேயே அபார ஞானஸ்தனாக கல்வி கலை எல்லாவற்றிலும் வல்லவனாக விளங்குகின்றார். பக்தியிலும் சிறந்து விளங்குகின்றார். அப்படி இருக்கையிலே 16வது வயது பிறக்கும் போதே அவருக்கு மரணம் சம்பவிக்கும் என்று இருக்கின்ற காரணத்தினாலே தாயார் 15 வயது ஆகும்போதே, தாயார் தன்னுடைய மகனுக்கு 15 வயது ஆகும்போதே பயம் கொள்ள ஆரம்பிக்கின்றாள். என்றாலும் அவளுடைய பதிவிரதா பக்தியும் மார்க்கண்டேயனுடைய பக்தியும் மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16 என்கின்ற ஒரு அற்புதமான வரத்தை கொடுத்து சிவபெருமான் ஆட்கொண்டதை நாம் எல்லோரும் அறிவோம். ஆகவே இந்த பஞ்சாட்சர மந்திரம் நமசிவாயா என்ற மந்திரமானது முக்தியை மட்டுமல்ல, இக வாழ்விலே நமக்கு தேவையானவற்றையும் தருகின்ற அற்புதமான மந்திரம். பரமேஸ்வரனை ஆராதித்து வழிபட்டால் யமபயம் வராது. மார்க்கண்டேயன் அதன் மூலமாகத்தான் அந்த சிவ பஞ்சாட்சரத்தை சொல்லி சொல்லி சொல்லியே என்றும் 16ஆக வரம் பெற்றார். இந்த பிரதோஷ காலம், சிவராத்திரி காலம் இவையெல்லாம் சிவனுக்கு உகந்த காலங்களாகும். பிரதோஷ நேரத்திலே சிவபெருமானை நினைத்து இந்த நமசிவாயா என்ற மந்திரத்தை நாம் உச்சரித்தால் நமக்கு 6 மாத காலங்கள் சிவபெருமானுடைய மந்திரங்களை சொன்ன பலன் கிடைக்கும். அதேபோல் சிவராத்திரி, மகா சிவராத்திரி மாசி மாதத்திலே வருகின்றது. இந்த மாசி மாத மகா சிவராத்திரியிலே சிவபெருமானை இந்த 4 கால பூஜைகளிலும் கலந்து கொண்டு தரிசித்து அவனுடைய நாமத்தை சொல்பவர்களுக்கு ஆயுள் முழுதும் சிவபெருமானுடைய மந்திரத்தை சொன்ன, சிவபெருமானை தரிசித்த பலன் நமக்கு கிடைக்கும் என்று சொல்கின்றது ஐதீகம். ஆகவே
இந்த காலம் அந்த காலம் என்றெல்லாம் நேரத்தை கடக்காமல் சிவபெருமானுடைய மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி சிவநாமத்தை உச்சரித்து கொண்டே இருப்பவர்களுக்கு சகல பாக்கியங்களையும் அளித்து, அதாவது 16 பேர்கள், கலையாத கல்வி, குறையாத வயது, இப்படி 16 பேர்கள் சொல்கின்றார்களே, இந்த 16 பேர்களையும் நமக்கு தரவல்லது சிவபஞ்சாட்சர மந்திரம். ஆகவே ஆலயத்துக்கு சென்று அமர்ந்துதான் சொல்ல வேண்டும் என்றில்லை. நம்முடைய அன்றாட காரியங்களிலேயே அவற்றை செய்யும் போதே நாம் சிவபஞ்சாட்சர மந்திரத்தை வாய்விட்டோ அல்லது மனதுக்குள்ளேயோ ஜெபித்து கொண்டே இருக்கலாம். சிவனை வழிபடும் போது ருத்ர ஜபம் செய்வது வழக்கம். அதையடுத்து ஷமகம் சொல்வது வழக்கம். ருத்ரத்திலே பரமேஸ்வரனுடைய குணாதிசயங்களை வர்ணித்துவிட்டு நமஸ்காரம் செய்ய வேண்டும். இந்த நமஸ்காரத்தை முதலிலே சொல்லிக்கொண்டு பிறகு பரமேஸ்வரனுடைய வாக்கியங்கள், அதாவது பரமேஸ்வரனை போற்றுகின்ற வாக்கியங்கள் வருகின்றது. அதுதான் ஷமகம் என்பது. எடுத்தவுடன் நமஸ்காரம் செய்துவிட்டால் அதிலேயே பரமேஸ்வரன் மகிழ்ந்து போய் விடுவான். அதன் பிறகு நாம் சொல்வதையெல்லாம் அன்போடு கேட்டு நாம் கேட்கின்ற அனைத்தையும் அனுகிரகம் செய்வதுதான் சிவபெருமானுடைய மிக அற்புதமான சக்தி. சிவபெருமான் கேட்டதையெல்லாம் அருள்கின்ற ஒரு அற்புதமான கடவுள். சிவன் ஏதோ அழிக்கும் கடவுள் அல்ல, நம்முடைய மும்மலங்களை அழிக்கின்ற கடவுள். வித்வான் பரமேஸ்வரர், ஒரு வித்வான் சொல்கின்றார், ஒரு வித்வான் சொல்கின்றார், பரமேஸ்வரா, முன் ஜென்மத்திலே நான் உன்னை நமஸ்காரம் செய்யவில்லை போலும், அதனால்தான் இந்த ஜென்மம் எனக்கு இப்படி வாய்த்திருக்கின்றது என்கின்றார். அதாவது முன் ஜென்மத்திலே நான் உன்னை நமஸ்காரம் செய்திருந்தால், உன்னை போற்றி புகழ்ந்திருந்தால் இன்று எனக்கு இந்த பிறவி கிடைத்திருக்காது, பிறவியில்லா பெருவாழ்வை நான் பெற்றிருப்பேன். ஆகவே இந்த பிறவியிலே நான் உன்னை நமஸ்காரம் செய்கின்றேன், மீண்டும் எனக்கு பிறவி இல்லாமல் செய்வாயாக என்று வேண்டுகின்றார் ஒரு வித்வான். ஆக நமஸ்காரம் செய்யாததற்கு என்னை மன்னித்து விடு, இப்போது நான் இந்த ஜென்மாவிலே உன்னை நமஸ்காரம் செய்கின்றேனே, அதற்காக என்னை மறுபடியும் அடுத்த ஜென்மத்திலே பிறக்காமல் இந்த பிறவி என்ற பெருங்கடலில் நான் மீண்டும் விழாமல் என்னை காப்பாயாக, அதற்காக உன்னை இந்த ஜென்மத்திலே நான் நமஸ்காரம் செய்கின்றேன் என்று வழிபடுகின்றார். ஆகவே சிவபெருமானுடைய மந்திரங்களை சொல்லி சிவபெருமானை நமஸ்காரம் செய்தவனுக்கு மறுஜென்மா என்பது கிடையாது. மறுஜென்மாவே இல்லாத போது உன்னை அடுத்த ஜென்மத்திலே நான் எப்படி நமஸ்காரம் செய்ய முடியும்? ஆகவே அதற்கும் சேர்த்து இந்த ஜென்மத்திலேயே நான் உன்னை நமஸ்காரம் செய்கின்றேன் என்று கூறி சிவபெருமானை நமஸ்காரம் செய்ய வேண்டும். இந்த ஜென்மாவுக்காக ஒரு நமஸ்காரம், அடுத்த ஜென்மா இல்லாமல் போவதற்காக ஒரு நமஸ்காரம். ஆக 3 நமஸ்காரங்களை நாம் செய்ய வேண்டும். சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு செல்லும்போது முற்பிறவியிலே நமஸ்காரம் செய்ய தவறிவிட்டேன், அதற்காக ஒரு நமஸ்காரம். இந்த பிறவியிலே நான் உன்னை நமஸ்காரம் செய்கின்றேன் என்று சொல்லி ஒரு நமஸ்காரம். அதற்கு பின்பு அடுத்த ஜென்மா எனக்கு இல்லாமல் செய்துவிடு என்று பிரார்த்தித்து கொண்டு ஒரு நமஸ்காரம். ஆக 3 நமஸ்காரங்கள் சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு செல்லும் போது நாம் செய்ய வேண்டும். இந்த 3 நமஸ்காரங்களை செய்து சிவபெருமானை வழிபடுகின்ற அடியார்களுக்கு எந்தவிதமான தடையும் இல்லாமல் முக்தி என்ற பேரு நிச்சயமாக கிடைக்கும். ஆக சிவநாம ஜபம், சிவ வழிபாடு, நமஸ்காரம் இவையெல்லாம் முக்திக்காக சொல்லப்பட்டிருப்பது. ஆகவே நமக்கு இவற்றை செய்வதாலே முக்தியும் கிடைக்கும். இந்த பிறவியிலே நாம் அடுத்தவரை அண்டி வாழாத ஒரு அற்புதமான ஐஸ்வர்யங்களுடன் கூடிய நல்ல வாழ்க்கையும் கிடைக்கும். ஆகவே வாழ்நாளிலே எல்லா விதமான சுகங்களையும் தந்து முக்தியையும் தருகின்ற எம்பெருமான் ஈசனை துதிப்போம். நமசிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.